அப்பாவுக்கு விருப்பம் இல்லாம இந்த முதல் இரவு நடக்காது மாமா. அப்பா மனப்பூர்வமா ஆசிர்வதிக்கிற அந்த நாள்ல தான் முதல் இரவுங்கிறது எங்களுக்கு நடக்கும். அப்படிலாம் பேசாதம்மா. ககன் உன்னை மனப்பூர்வமா தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப நீ கடைசி நேரத்துல உன் மனசை மாத்திக்கிட்டா அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். என்னை விட பூமிக்கு அவங்க அப்பா தான் பெருசுன்னு அவனுக்குள்ள கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பிரிவு ஏற்படும். உன்னை வெறுக்க ஆரம்பிப்பான். உங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டா அதுக்கு நீ காரணமா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத பூமி. உங்க புள்ள என்ன இங்க பாசத்துலதான் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? சந்தேகத்தோட தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என் கழுத்துல இந்த தாலிய கட்டினாரா இல்லையாங்கிற சந்தேகம் அவருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த முதலிரவு நடந்துட்டா கட்டின மாதிரி, ஒருவேளை அது நடக்கலன்னா கட்டலன்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி, எப்படி பார்த்தாலும் இப்ப நீ இந்த முதலிரவு வேணான்னு சொன்னா அவன் தாலியே கட்டலங்கிற சந்தேகத்தை அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுவானேமா? இல்ல பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல மாமா. உள்ள சந்தேக பார்வையோட வெளியில நடிக்கிற காதலால எந்த யூஸும் இல்ல. நான் உங்க புள்ள கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான காதல மட்டும்தான் மாமா. அதே மாதிரி அப்பா கிட்டயும் நான் பயந்துகிட்டு வெளியில காட்டுற பொய்யான பாசத்தை எதிர்பார்க்கல. எனக்கு உண்மையான பாசம் வேணும். அப்பதான் என்னோட இந்த முதலிரவும் என்னோட குடும்ப வாழ்க்கையும் ஆரம்பிக்கும். என்ன சித்தி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு டென்ஷனா இல்லையாமா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? 4 செவத்துக்குள்ள நடக்கிற முதலிரவு உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நடந்த மாதிரி வருவாங்க. அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோ, அப்பவும் தலைமுடி பொட்டையெல்லாம் கலைச்சிக்கிட்டு நடந்த மாதிரியே வருவாங்க. இந்த சின்ன லாஜிக்க நீ எப்படிமா மிஸ் பண்ண? முட்டாள்தனமா இவ்ளோ கிராண்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்க. மாப்பிளையும் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சிட்டேன்னு சந்தோஷமா ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கோ. இங்க பாரு, பூமி மேல அப்புறம் அவருக்கு சாஃப்ட் கார்னர் வந்துரும்மா. பூமிக்கும் அவருக்கும் நெருக்கம் உறுதியாயிடும். நீ தப்பு பண்ணிட்டமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. முதலிரவுன்னு சொல்லி உனக்கு நீயே குழி தோண்டிக்கிட்ட. சித்தி சித்தி, உன்னோட பயம்லாம் எப்போ நிஜமாகும்? உண்மையிலேயே முதலிரவு நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாதப்பதானே. அந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் நமக்கு தேவையில்ல. எல்லாம் தெளிவா தெரியும். என்னது தெரியுமா? அது எப்படி தெரியுமா? அந்த முதலிரவு ரூம்ல ஒரு கேமராவை சீக்ரெட்டா வச்சிருக்கேன். அடி ஆத்தா, அடி ஆத்தா. அப்போ உள்ள என்ன நடந்தாலும் நீ வெளியில இருந்து லைவா பாக்க போறியா? ச்சே, நீயும் உன் வீணா போன புத்தியும். முதலிரவு ரூம்ல கேமரா வச்சிருக்கிற உனக்கு நல்ல புத்தி, லைவ்ல பாக்க போறியான்னு கேட்ட எனக்கு வீணா போன புத்தியா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. சித்தி, சொல்றத முழுசா கேளு. நாங்க வச்சிருக்கிற கேமரா அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும் தான். ஆனா அங்க உண்மையிலே ஏதாச்சும் நடந்துச்சா இல்லையாங்கறத அந்த கேமராவை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும்ல. அம்மாடி, நீ ரொம்ப ஆபத்தானவதாம்மா. அத என்னைக்குதான் நீ புதுசா தெரிஞ்சுக்கிறியா என்ன? முதல் இரவுல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு கேட்டல்ல. இப்போ உன்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுமா. ஆனா எம்மா, என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிடாத. பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கல்யாணம் ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உலகமே கோழி மாதிரி கூவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் என் மானம் என்ன ஆகிறது? சித்தி, இங்க பாரு, முதல் இரவு ரூம்ல கேமரா வைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு மோசமா போயிடல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, இத்தனோண்டு விஷத்தை குடிச்சு செத்தாலும் சாவேனே தவிர உன்னோட ரூம்ல கேமரா மட்டும் வைக்க மாட்டேன்.
நல்ல வேலை. அப்படின்னா ஓகேம்மா. சரி சரி, நீ போய் நிம்மதியா தூங்கு. ஆ நான் அவளை முதலிரவு ரூம்ல அனுப்பிட்டு வரேன். ஆ ஆ. அப்பா, மாமாவே எனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சந்தேகப்படுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அபூர்வாவுக்கு அந்த சந்தேகம் இருக்கா? அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? தெரிஞ்சுக்குவா. அம்மா பூமி, நல்ல நேரம் வரப்போகுது. உனக்காக மேல ககன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். வாமா போலாம். என்ன சித்தி, என் மேல அப்படியே பாசத்தை பொழியிற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க அப்பாவே இறங்கி வந்து இது எல்லாத்தையும் நடத்தும் போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வா மீரா, வா வாமா. அண்ணி, ம் ச்சீ, வா வா. சந்தோஷமா வாழ்க்கை முழுக்க ககன் கூட இருமா. போ போமா. மம்மி, என்னது? அடியே பைத்தியம், எதுக்கடி அழற? நம்ம சாகணும்னு நினைக்கிற நம்ம எதிரி நான் காதலிச்ச ஒருத்தரோட ஒண்ணு சேர போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அழாம வேற என்ன பண்ண முடியும் மம்மி? உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு நடக்கணும் தான் இதெல்லாத்தையும் பண்ணியா? ஆரம்பத்துல இருந்து நான் உனக்கு அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம்ல பூமியை கொலை பண்ண ஏதாவது பிளான் போட்டிருக்கியா மம்மி? ம்ஹும். பாத்தியா, உனக்காக வேணா எது வேணாலும் பண்ணிப்ப, ஆனா எனக்காக மட்டும் அந்த பூமியை கொலை பண்ண மாட்டேன். ஐயோ, தலை எழுத்து. அவன் என்னடானா தாலி கட்டவே இல்லைன்னு சொல்றான். இவன் என்னடானா தாலி கட்டினாருன்னு சொல்றா. என்னையோட உங்க ரெண்டு பேரோட சாப்டரும் க்ளோஸ்.